ஹலோ கைஸ், நாம இந்த வீடியோல பாண்டிச்சேரி அசிஸ்டன்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான ரிவிஷன் சீரியஸ்ல ஹிஸ்டரி பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ பார்ட் 1 ரிவிஷன் சீரீஸ் ஃபார் ஹிஸ்டரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஹிஸ்ட்ரிக் ஏஜ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ப்ரீ ஹிஸ்ட்ரிக் ஏஜை எப்படி நம்ம கேட்டகரைஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டோன் ஏஜ், மிடில் ஸ்டோன் ஏஜ், நியூ ஸ்டோன் ஏஜ், அப்புறமா மெட்டல் ஏஜ். ஓகேங்களா? ஸோ ஓல்டு ஸ்டோன் ஏஜை எப்படி வந்து கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாலியோலித்திக். இது வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பிசிக்கு பிஃபோரா இருக்கிறத ஓல்டு ஸ்டோன் ஏஜ்னு சொல்லுவாங்க. மிடில் ஸ்டோன் ஏஜ் வந்து மீசோலித்திக்னு சொல்லுவாங்க. 10,000 டு 6,000 பிசியை மிடில் ஸ்டோன் ஏஜ்னு சொல்லுவாங்க. நியூ ஸ்டோன் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா நியோலித்திக். இது வந்து 6,000ல இருந்து 4,000 பிசி வரைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஏஜ் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு பேரு சால்கோலித்திக்னு சொல்லுவாங்க. 3,000ல இருந்து 1,000 பிசி வந்து இந்த மெட்டல் ஏஜ். ஓகேங்களா? ஸோ லித்திக் அப்படின்னா என்னதுன்னா ஸ்டோனை ரெப்ரசன்ட் பண்ணும். ஓகேங்களா? லித்திக்ன்றது ஸ்டோனை ரெப்ரசன்ட் பண்ணும். அதனால ஓல்டு ஸ்டோன் ஏஜ் அதாவது பாலியோலித்திக், அப்புறம் மிடில் ஸ்டோன் ஏஜ் வந்து மீசோலித்திக், நியூ ஸ்டோன் ஏஜ் நியோலித்திக், மெட்டல் ஏஜ் வந்து சால்கோலித்திக். தென் வந்து பாருங்க ஓல்டு ஸ்டோன் ஏஜ் பாலியோலித்திக் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா பிஃபோர் 10,000 பிசின்னு பார்த்திருந்தோம். அங்க இருந்தவங்க வந்து ஹண்டர் அண்ட் கேதரர்ஸா தான் இருக்காங்க. இந்த ஓல்டு ஸ்டோன் ஏஜ் பீரியட் இருக்குல்ல, இத வந்து ஃபர்தரா வந்து லோவர் பாலியோலித்திக், மிடில் பாலியோலித்திக் அண்ட் அப்பர் பாலியோலித்திக்ன்ட்டு 3ஆ கிளாஸிஃபை பண்றோம். இந்த லோவர் பாலியோலித்திக்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிஃபோர் 5000 பிசி. ஸோ அப்ப எந்த மாரியான டூல்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் ஆக்ஸஸ் லைக் அக்குலியன், அப்புறம் கிளீவர்ஸ், சாப்பர்ஸ் இது எல்லாமே அப்ப யூஸ் பண்றாங்க. இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேஷ்ல இருக்க பிம்பெட்டிகா. ஸோ இந்த பிம்பெட்டிகா வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெறைய டைம் ரிப்பீட் ஆகும். அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எலிஃபண்ட் அண்ட் பாஸ் நொமாடிக்கஸ் வந்து இருந்ததா சொல்றாங்க. இப்ப மிடில் பாலியோலித்திக் பீரியடுக்கு போறோம். ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா, 50,000 டூ 40,000 பிசி. டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளேக் இண்டஸ்ட்ரி ஸ்கிராப்பர்ஸ் தான் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க. ஸோ இதோட இம்பார்ட்டன்ட் சைட்ஸும் பிம்பெட்டிகா இன் மத்திய பிரதேஷ், அப்புறம் வந்து ஜார்க்கண்ட்ல இருக்க சிங்பம். அதுவுமே மிடில் பாலியோலித்திக் கல்ச்சரோட இம்பார்ட்டன்ட் சைட். தென் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பர் பாலியோலித்திக் பீரியட். இது 40,000ல இருந்து 10,000 பிசி வரைக்கும் இருக்கு. அப்ப வந்து யூஸ் பண்ண டூல்ஸ் வந்து மோஸ்ட்டா மைக்ரோலித்ஸா இருந்துச்சு. இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் வந்து எதுன்ட்டு பார்த்தீங்கன்னா, கர்னூல் கேவ்ஸ் இன் ஆந்திர பிரதேஷ் அண்ட் மெரல்பாவி இன் கர்நாடகா. இதுதான் வந்து அப்பர் பாலியோலித்திக் கல்ச்சரோட இம்பார்ட்டன்ட் சைட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாலியோலித்திக்க முடிச்சுட்டோம். ஓல்டு ஸ்டோன் ஏஜ் முடிச்சிட்ட பிறகு அடுத்தது வரது மிடில் ஸ்டோன் ஏஜ், மீசோலித்திக். இது வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 10,000 டூ 6,000 பிசில வந்து இருக்கும். இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லாங்காஞ்ச் இன் குஜராத், அப்புறம் அடம்கார் இன் மத்திய பிரதேஷ். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் சைட்ஸ். ஸோ டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ், ஹார்டிகல்ச்சர் இது எல்லாமே மிடில் ஸ்டோன் ஏஜ்ல தான் ஆரம்பிக்குது. தென் மூவிங் ஆன் ஃபர்தர் நியூ ஸ்டோன் ஏஜ் வந்து பார்க்குறோம். நியோலித்திக் பீரியட். ஸோ இது வந்து 6,000ல இருந்து 4,000 பிசி. மோஸ்டா ப்ரெவலண்டா வந்து இந்த சைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, காஷ்மீர் வேலி, சிராண்ட் இன் பீகார், பேலன் வேலி இன் உத்தரப்பிரதேஷ். காஷ்மீர் வேலி, சிராண்ட் இன் பீகார், பேலன் வேலி இன் உத்தரப்பிரதேஷ். இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் சைட்ஸ். ஸோ கேரக்டரிஸ்டிக் பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர், வீட், பார்லி, ரைஸ், மில்லட் எல்லாம் போடுறாங்க. அடுத்தது டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் இங்கேயும் நடக்குது. ஷீப், கோட் வந்து கேட்டலாக இது பண்ணுறாங்க. ஸோ வில்லேஜஸ் எமர்ஜென்ஸ் ஆச்சு நியூ ஸ்டோன் ஏஜ்ல தான். அப்புறம் வந்து க்ளோத்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஏஜுக்கு போகிறோம். ஸோ சால்கோலித்திக் பீரியட் விச் இஸ் அரௌண்ட் 3,000 to 1,000 பிசி. ஸோ மெட்டல் ஏஜ்ல பார்த்தீங்கன்னா காப்பர், பிரான்ஸ் மெட்டல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மெட்டல் யூஸ்டு பை ஹியூமன் எதுன்ட்டு பார்த்தீங்கன்னா காப்பர். ஓகேங்களா? ஹரப்பன் கல்ச்சருமே இந்த மெட்டல் ஏஜ்ல தான் இருக்குது. ஓகேங்களா? மூவிங் ஆன். ஸோ வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தோம்ல பாலியோலித்திக், நியோலித்திக் பீரியட்லாம் பார்த்தோம். ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் சைட்ஸ்லாம் எதுன்ட்டு பார்க்கலாம். பாலியோலித்திக் வந்து பார்த்தீங்கன்னா, பிம்பெட்டிகா, மத்திய பிரதேஷ். அப்புறம் தமிழ்நாட்டு சைடில் பார்த்தீங்கன்னா, அத்திரம்பாக்கம்மே இம்பார்ட்டன்டான பாலியோலித்திக் சைட்டு. அப்புறம் வந்து நியோலித்திக் பார்த்தீங்கன்னா, சிராண்டின் பீகார் பார்த்தோம். அப்புறம் மேக்காரின் பாகிஸ்தான். இதுவுமே ஒரு நியோலித்திக்கான இம்பார்ட்டன்ட் சைட். பிரான்ஸ் ஏஜ்ல பார்த்தீங்கன்னா, குஜராத்ல இருக்க லோத்தல் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட்.
தென் அயன் ஏஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆதிச்சநல்லூர், அப்புறம் ஹல்லூர் இன் கர்நாடகா. இது 2மே இம்பார்ட்டன்டான பிளேஸ். ஓகேங்களா? தென் மூவிங் ஆன் ஃபர்தர் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து மொத்தம் 4 சிவிலைசேஷன் இருக்கு. ஓகேவா? இந்த 4 சிவிலைசேஷன் வந்து இயர் வைஸ் பிரிச்சோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து மெசபடோமியன் சிவிலைசேஷன் தான் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, 3500ல இருந்து 2000 பிசி. இதான் ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன். ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் எதுனா மெசபடோமியன். அடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா, 3300ல இருந்து 1900 பிசி வரைக்கும் இருக்கு. அப்புறமா எஜிப்தியன் 3300 அ 3100 டூ 1900 பிசி. ஈஜிப்தியன் சிவிலைசேஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, சைனீஸ் சிவிலைசேஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா, 1700 டூ 1122 பிசி. இதுதான் வந்து சிவிலைசேஷன் கேட்டகரைஸ் பண்றது. ஸோ ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் எதுனா மெசபடோமியன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் வந்து செகண்ட் ஓல்டஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த நம்ம இப்ப இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பத்தி தான் பார்க்குறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிளான்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ பிளான்ட் டவுன்ஸ் எப்படின்னா, அ அந்த டவுனே 2ஆ பிரிப்பாங்க. வெஸ்ட் சைடு, ஈஸ்ட் சைடுன்ட்டு. வெஸ்ட் சைடுல பார்த்தீங்கன்னா, அப்பர் டவுன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அத சிட்டாடல்னு சொல்லுவாங்க. ஈஸ்ட் சைடுல இருக்கிறத லோவர் டவுன்னு சொல்லுவாங்க. இந்த அப்பர் டவுன்ல பார்த்தீங்கன்னா, இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்றாங்கல்ல, அவங்க மட்டும் தான் வசிக்கிற மாரி. இம்பார்ட்டன்டான பீப்பிள்லாம் வெஸ்ட் சைடுல. ஸோ அங்க கிரேட் பாத் இருந்ததா சொல்றாங்க. கிரானரிஸ் இருந்ததா சொல்றாங்க. ஈஸ்ட் சைடு அப்படியே கம்பேரேட்டிவா பார்த்தீங்கன்னா, லார்ஜரா இருக்கும். காமன் பீப்பிள்லாம் வசிச்ச இடமா ஈஸ்ட் சைடு லோவர் டவுன சொல்றாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட் கிரானரி இருந்ததுன்னு பார்த்தோம். கிரேட் பாத் பார்த்தோம். இதெல்லாம் எங்க கண்டுபிடிக்கிறாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கிரேட் கிரானரி இருந்தது வந்து ஹரப்பால கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ கிரேட் பாத் வந்து மொஹஞ்சதாரோல கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் முக்கியமானது என்னதுன்னா, ஹார்ஸ பத்தியும், அயன பத்தியும் அந்த பீப்பிளுக்கு தெரியல. ஓகேங்களா? ஹார்ஸ் ஒண்ணு இருந்ததா அவங்களுக்கு தெரியல. அயான் இருந்ததாவும் அவங்களுக்கு தெரியல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மொஹஞ்சதாரோல நமக்கு ப்ரீஸ்ட், கிங், டான்சிங் கேர்ள் அந்த திங்ஸும் வந்து மொஹஞ்சதாரோல நம்ப கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது இவங்களுக்கு ரிலிஜியஸ் பிலீஃப் இருந்தது. ஸோ, அ பீப்பிள் ட்ரீ இருக்குல்ல, அத தான் வந்து அவங்க ரிலிஜியஸ் பிலீஃப்க்கு யூஸ் பண்ணாங்க. இந்த வீடியோல அவ்வளோதான். ஸோ என்ன பார்த்தோம்? ப்ரீ ஹிஸ்டாரிக் ஏஜ் பார்த்துட்டு, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பத்தி வியூ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, வேதிக் கல்ச்சர் பத்தி பார்ப்போம். தென் ரைஸ் ஆஃப் ஜெயினிசம் அண்ட் புத்திசம் பத்தி பார்ப்போம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் வீடியோல இன்னும் டீட்டெயில்டா பார்க்கலாம்.